வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரஸ்லிங் கிங். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்கச்சக்க ரஸ்லிங் செய்திகள், குறிப்பாக டீமன் ஃபின் பேலரை நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு காமெடி ஆகிட்டார். ஹல்க் ஹோகன் டாட்டாவை பற்றின ஒரு அப்டேட்டு அண்ட் நம்ம கோடி ரோட்ஸ் டபிள்யூக்கு வரமாட்டார். மோர் அப்டேட்ஸை பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோடி ரோட்ஸ் தான். ஆக்சுவலி டபிள்யூ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு எக்கச்சக்க சலுகைகளை வழங்கிட்டாங்க. சலுகை அப்படிங்கிறத தாண்டி எவ்வளோ ஃப்ரீடமாக விட முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ரீடமாக விட்டுட்டாங்க. இப்போது ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற மூவி ஷூட்டிங்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதில் ரோமன் ரெயின்ஸும் நடிக்கிறாரு, கோடி ரோட்ஸும் நடிக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்னும் படம் நடிக்க ஆரம்பிக்கலை. அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தானாமா. ஸோ கோடி ரோட்ஸோட கேரக்டர் வந்து கொஞ்சம் அதிகமாமா. இப்போது கோடி ரோட்ஸை நம்ம ட்ரூ மெக்கின்டையர் ஹெவியாக அட்டாக் பண்ண மாதிரி காட்டினாங்கல்ல, அது ஸ்டோரிக்காக மட்டும் இல்லை, கோடி ரோட்ஸோடைய அந்த ஷெட்யூலுக்காக தான். இப்போது முழுக்க பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபைட் மூவியில் தான் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் டபிள்யூ பக்கம் வந்து தலையை காட்டிட்டு போவார். அப்போ கோடி ரோட்ஸ் வந்து சண்டை போட மாட்டாரா? அப்போது ட்ரூ மெக்கின்டையர் கூடலாம் ஃபியூட் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபைட் பண்ண முடியறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகுமா. அது வரைக்கும் தலைவன் இன்றைக்கி கரெக்டாக 20ஆம் தேதியா 21. ஸோ இன்னும் 1 மாதம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஷூட்டிங் இருக்குது. அப்போ 1 மாதம் வரமாட்டாரான்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னோம்ல, சண்டை போட்டால் தான் தலைவனுக்கு பிரச்சனை, இன்ஜுரி ஆயிரும், படத்தில் எடுக்க முடியாது. அதனால் இந்த 1 மந்த்தும் தலைவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியுமா? சும்மா ஷெட்யூல் மட்டும் கொடுக்க போகிறாரு. அதாவது ஃப்ரீ டைமில் மட்டும் டபிள்யூபியில் அப்பப்போ எட்டி பார்த்து இந்த ட்ரூ மெக்கின்டையருக்கான ஸ்டோரி லைனில் கொஞ்சம் ஹைப்பை ஏற்றுவாராம். கிளாஸ் இன் கிளாஸ் இல்லை, அதாவது இப்போ டபிள்யூ நடத்த போகிற கிளாஸ் இன் பாரிஸா, அந்த பேப்பருக்கு ஒரு வரப்போகிறது கிடையாதான். கிளாஸ் இன் பாரிஸில் நம்மளாம் எதிர்பார்த்தது ட்ரூ மெக்கின்டையருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்னு. அதை நடத்த போகிறது கிடையாதான். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து செப்டம்பர் 20ஆம் தேதி ஒரு பேப்பரி நடத்த போகிறாங்க, ரசல் ப்ளூஸா அப்படிங்கிற ஒரு பேப்பரி. அந்த ரசல் ப்ளூஸால தான் ட்ரூ மெக்கின்டையருக்கும் கோடி ரோட்ஸுக்குமான அந்த பகையை தீக்கிற மாதிரி ஒரு மேட்சை வைக்க போகிறாங்களாம். இப்போ கிளாஸ் இன் பாரிஸில் மேட்ச் வைக்க போகிறது இல்லை அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ஆல்ரெடி ஃபேன்ஸ் எல்லாம் கோடி ரோட்ஸ் போரிங் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்டே நல்லா கொண்டு போனதுனால நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்போ தலைவன் அப்படியே படம் நடிக்க போயிட்டா என்னத்தை சொல்லன்னு தெரில. இதுக்கெல்லாம் வின்ஸ் மெக்மன் தாங்க சரி. சாம்பியனாக இருக்கிற யாரையும் படம் நடிக்க நான் எதுக்குமே விட மாட்டார். இப்படி ஃப்ரீடம் சொல்லி ட்ரிபிள் ஹெச் வந்து பல விதத்தில் இங்கே பணம் சம்பாதிங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னு விடுறதுனால தான் இவங்களும் இப்படி இருக்கிறாங்க. ஸோ கோடி ரோட்ஸுக்கும் அந்த மேட்ச் வந்து நம்ம ரசல் பிளாஸில் தான் பார்க்க போகிறோம். ட்ரூ மெக்கின்டையர் கூட இப்போ பார்க்க போகிறதுல இது கண்டிப்பாக அவருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு வருத்தமான செய்தியாக இருக்கும். ஜான் சீனாவுடைய ஷெட்யூல் டேட் 4 நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஜான் சீனாவுடைய ஷெட்யூல் டேட் அப்படிங்கிறது இன்னும் 11 இருக்குது தானங்க. ஸோ இப்போது ஜான் சீனாவுடைய லாஸ்ட் ஷெட்யூல் டேட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு பேப்பரையோ நடத்த போகிறாங்க. டிசம்பர் 13 நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதமும் ஒரு பேப்பரி நடத்துகிறாங்க. ஆனால் ஜான் சீனாவுடைய ஃபைனல் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் டிசம்பர் மந்த்தை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதாவது டிசம்பர் மந்த்து டபிள்யூ வந்து எந்த விதமான பேப்பரையும் நடத்த போகிறது கிடையாதான். இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை டிசம்பர் ஸ்டார்டிங்கே நடத்திடுவாங்க. அந்த டிசம்பரில் தான், டிசம்பர் 14 நினைக்கிறேங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவுடைய கடைசி மேட்ச் இருக்க போதும். இதை என்பிசி டெலிகாஸ்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பீகாக் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 தடவை என்பிசி வந்து ஜான் சீனாவை வச்சு மேட்ச் பார்த்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக பீகாக் கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துருக்காங்க போல இருக்குது. கோல்டுபர்க்கோட மேட்ச் மாதிரி இவரோட மேட்சும் இப்படி தான் இருக்க போகுது சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில். டபிள்யூடி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை பெருசாக நேசிக்கிறாங்க போல இருக்குது. பிரான் ஸ்ட்ரோமன் அப்படிங்கிற பேர் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனால் ஆமாங்க, நம்ம மான்ஸ்டர் அமங் மேனு நேற்று கூட நம்ம பிரான் ஸ்ட்ரோமனை பற்றி சொல்லியிருந்தோம். பிரான் ஸ்ட்ரோமன் இப்போ ரஸ்லிங்லாம் பண்ணுறதில்ல காட்டிலும் அவர் அதிகமாக ரஸ்லிங் பண்ண எந்த ரஸ்லிங் கம்பெனியும் கூப்பிட மாட்டேங்காங்க. இப்போது பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா ரஸ்லிங்லாம் விட்டுட்டு ஆள் பார்க்கறதுக்கு அடியாள் மாதிரி பயங்கரமாக இருப்பார். நம்ம பிக் ஷோ பார்த்துருக்கீங்களா? பழைய ஹாலிவுட் மடத்துலலாம் வில்லாதி வில்லன், கற்பழிப்பு மன்னனின் மன்னன் அப்படிங்கிற மாதிரி தான் நடிப்பார். ஸோ அந்த மாதிரி பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தொழிலுக்கு போயிட்டாரு. பிரான் ஸ்ட்ரோமன் இப்போ ஹாலிவுட் பக்கம் போயிட்டார். நம்மளும் படம் நடித்து சம்பாதிக்கலாம்ப்பா, ரஸ்லிங்லாம் செட் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. ஸோ இப்போ பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூமெண்ட்டில் கமிட்டாக இருக்கார். ஸோ இதை வந்து ஒரு பெரிய நிறுவனம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுது. அதுதான் யூஎஸ்ஏ நெட்வொர்க். ஸோ யூஎஸ்ஏ நெட்வொர்க்கே பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் வந்து இந்த படத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு புகைப்படத்தின் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறாங்க.
ரஸ்லிங் ஜானரியில் ஆரம்பித்த ரான் ஸ்டோமனோட கெரியர் அவரோட உடம்பு ஃபிசிக்கை காரணமாக வச்சு இப்போ ஒரு ஹாலிவுட்டில் தடம் பறிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக வெற்றி பெற்றால் பட்டிஸ்டா ராக் மாதிரி ஆகலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. சின்ன ரோலில் தான் நடிக்க போகிறாராம், பெரிய ரோல்லாம் இல்லை. மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவ் ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரான் ஸ்ட்ரோமனுடைய உடம்புக்கும் அவரோட சைஸுக்கும் கண்டிப்பாக ஒரு வில்லன் கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கிளாஸ் இன் பாரிஸ் WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ப்ரோ டேட் அண்ட் டைமை சொல்லுங்கள் அண்ட் WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மேட்சஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. சரி பார்க்கலாம். கிளாஸ் இன் பாரிஸ் ஆகஸ்ட் 31. நமக்கு என்னப்பா செப்டம்பர் 1 தானே நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நமக்கும் ஆகஸ்ட் 31 தான். எப்படிப்பா ஒரே நேரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான். ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. என்னத்த ட்விஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 11:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. காலையில் 12:30 மணியில் நைட்டு 12:30 மணி. கரெக்டாக சனிக்கிழமை நம்ம காலையில் ஸ்மார்டன் பார்ப்போம்ல, அதே மாதிரி நைட்டு 11:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் பாரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக கஷ்டம் தான். ஏன்னா 11:30 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 12:30 2:30 மணிக்கு முடியும். 2:30 மணிக்கெலாம் கஷ்டம். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து லைவாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தவங்க இந்த கிளாஸ் இன் பாரிஸை பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். நான் பார்க்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சா பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 11:00லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மேட்சஸை பார்க்கலாம். வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக LA Knight, CM Punk, Jey Uso, Seth Rollins இடையிலான ஒரு ஃபேடல் 4-way மேட்சை பார்த்தீங்கன்னா WWE அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த மேட்ச் தான் கிளாஸ் இன் பாரிஸோடைய மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மேட்சாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஷேமஸ் vs Rusev. இதை WWE பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்பெஷல் மேட்சை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு டோனா ப்ரூக் மேட்ச் அது பேர். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஜான்சனாவுடைய ஃபைனல் UK ட்ரிப், அதாவது UKயில் இதுக்கப்புறமா ஜான்சனாக வரமாட்டார். ஃபைனலாக UKயில் ஒரு மேட்ச் விளையாடுறதுக்காக லோகன் பாலுக்கு இடையில் சீனா விசிஸ் லோகன் பால் கிளாஸ் இன் பாரிஸில் ஃபைனல் நடக்க போகுது. இப்போ நான் 4 மேட்ச் சொல்லியிருக்கேன். வழக்கமாக ஒரு WWE சின்ன பேப்பரில் ஒரு 5 மேட்ச் தான் நடக்கும். இப்போ 5வது மேட்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் 3 மேட்ச்சில் சொன்னேன், 4வது மேட்ச் சொல்லலை. பிரான்ஸ்டன் ரீட் விசிஸ் ரோமன் ரெய்ன்ஸ். இந்த மேட்சும் WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சும் கிளாஸில் நடக்க போகுது. டோட்டலி இப்போ 4 மேட்ச் சொல்லிட்டோம்ல. 5வது மேட்ச் என்னன்னு தெரியல. இது வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் என்னென்னா, கிளாஸ் இன் பாரிஸில் ஒரு உமன்ஸுக்கான மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணல. இது அதிசயமாக இருக்குல்ல, ரொம்ப அதிசயமாக இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸ் இன் பாரிஸில் உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஆல்ரெடி ஸ்டெஃப்னி வால்கருக்கும் நியோமிங் நடக்க வேண்டியது, அதை நடத்தாமல் விட்டானுங்க. இப்போ அந்த உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது வெக்கெட்டாக கிடக்குது அப்படிங்கிற ஒத்த காரணத்தை வச்சு மேபி WWE பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் பாரிஸில் அந்த உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கண்டெண்டர் நெக்ஸ்ட் வீக் செலக்ட் பண்ணி அந்த ஸ்டெஃப்னி வால்கர் கூட பாரிஸ் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ டோட்டலி 5 மேட்ச்சு, மேபி கூட ஒரு மேட்சும் அந்த கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கு ஸ்டோரி இருக்குது, யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கு ஸ்டோரி இருக்குது. WWE என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வின்ஸ் மேக்மேன் ஃபின் பேலரை லைக் பண்ணாதோ இல்லையோ, ஆனால் அவருடைய டீமன் கேரக்டர் ரொம்ப லைக் பண்ணார். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த டீமன் கேரக்டர் தோக்கெல்லாம் வைக்க மாட்டார். ஆக்சுவலாக அவர் தோக்க வச்சார்னா ரோமன் ரெய்ன்ஸ் கிட்ட தான் ஒருக்கா தோக்க வச்சார், மற்றபடி பெருசாக எதுவுமே தோக்க வைக்கல. அந்த டீமன் கேரக்டருக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவம் கொடுத்து வச்சிருந்தார். பட் ஆனால் ட்ரிபிள் H நாராயணன் பார்த்தீங்கன்னா அதை டோட்டலி டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. டீமன் பேலர்னாலே கிச்சானே இழிச்சவாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டீமன்னாலே இழிச்சவாயன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாரு. டீமன் பேலர்லாம் எஜ்ஜு கூட மூந்து வச்சு, எஜ்ஜு வந்து நல்ல ரெஸ்லர் தான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இது ஃபைனல் எஜ்ஜோடைய ஃபைனல் கெரியர் அவர் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. WWE போயிட்டார். அதில் வின் பண்ண வைக்காமல் தோக்க அடிச்சிருந்தாங்க. இப்போ அந்த டீமன் பேலர் அந்த கேரக்டரே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் டீமன் பேலர் எப்படி காட்டுறாங்க தெரியுமா? பப்பட்டு தாய் மாதிரி காட்டுறாங்க, பொம்மை மாதிரி காட்டுறாங்க WWE. ஸோ ஒரு காலத்தில் டீமன் பேலர்னாலே ஒரு பலசாலி, ஒரு எப்படி சொல்ல, ஒரு டாமினேட்டான ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டப்பட்ட, அதாவது அதை உருவாக்குனது அப்படிங்கிறது ஃபின் பேலர் தான். அதை ட்ரிபிள் H தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் NXTல காட்டினார். பட் ஆனால் மெயின் ஷோவில் அவருக்கு காட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது. இப்போ இப்படி மொக்க பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு பப்பட்டாய் மாதிரிலாம் காட்டுறாரு பார்த்தீங்களா, எல்லாம் பிஸ்னஸ்க்காக, என்னத்தை சொல்ல. அண்ட் ஹல்க் ஹோகன் வந்து மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி டோட்டலி ஃபேக்கு. ஹல்க் ஹோகனை வந்து யாரும் மர்டர்லாம் பண்ணலை, அதுவும் ஒரு வைஃபெல்லாம் ஒவ்வொரு மர்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஹல்க் ஹோகன் அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஆள். அதனால் அவரை பற்றின இறப்பை பற்றி நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்குது. அவரை யாரும் கொல்லலை. ஸோ இது முழுக்க வதந்தி தான். ஓகே, இன்றைக்கான செய்தி அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அந்த ஒரு வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.